ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது ஜூன் மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். ஜூன் மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள். மேச ராசியிலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். ரிஷப ராசியிலே சூரிய பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மிதுன ராசியிலே புதன் பகவானும் சுக்கிர பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கடக ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சிம்ம ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கும்ப ராசியிலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மீன ராசியிலே சனி பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த மாதம் 3 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. ஜூன் மாதம் 9ஆம் தேதி மிதுன ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சுக்கிர பகவான் கடக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். ஜூன் மாதம் 15ஆம் தேதி ரிஷப ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சூரிய பகவான் மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். ஜூன் மாதம் 19ஆம் தேதி மேச ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் பகவான் ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும்போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம். ராசியிலே குரு பகவான் உச்ச பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதால் செயல்பாடுகள் வேகம் நிறைந்திருக்கும். எந்த ஒரு செயலையும் வெற்றி முனைப்போடு செய்து முடிப்பீர்கள். குடும்ப வாக்குஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் பணம் கொடுக்கல் வாங்கலில் மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும். மற்றவருக்கு பண பொறுப்பேற்றுக் கொள்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. பேச்சிலே கவனம் தேவை. சிலங்களில் உங்கள் பேச்சை உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு சூழலும் உண்டு. வீரியஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தைரிய வீரியஸ்தானத்தை சனீஸ்வர பகவான் பார்வையிடுவதால் எல்லாம் உங்களை கண்டு அஞ்சுவார்கள். எதிரிகளால் இருந்து வந்த தொல்லைகளெல்லாம் அகலும். சிறு பயணங்களால் உளைச்சல்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழலும் உண்டு. பயணங்களில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. சகோதர சகோதரிகளுடன் அனுசரித்து போவது மிகவும் நல்லது. இல்லையில் உங்களுக்குள் கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழலும் உண்டு. ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. சுகஸ்தானாதிபதி இந்த மாதம் 1ஆம் தேதி வரை விரயஸ்தானத்திலும் பின்பு ராசியிலும் பயணம் செய்வதும், ஸ்தானத்தை புண்ணிய ஸ்தானாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியுமான செவ்வாயினுடைய பார்வை மாதம் 19ஆம் தேதி வரை இருப்பதாலும் மாதம் முற்பகுதியில் தாயாருடன் அனுசரித்து போவது நல்லது. இல்லையில் உங்களுக்கும் தாய்க்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. மாதத்துடைய பிற்பகுதியிலே உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். தாய் வழி உறவுகளால் நீங்கள் ஆதாயம் அடைவீர்கள். மாதத்தினுடைய பிற்பகுதியிலே பூமி வீடு வாகனத்தால் சிலருக்கு யோகம் உண்டு. மாதத்தினுடைய முற்பகுதியிலே வாகனத்தால் சிறு சிறு செலவுகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழலும் உண்டு. புண்ணியஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. பூர்வ புண்ணியஸ்தானத்தை பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி பார்வையிடுவதும் குருவினுடைய பார்வையும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே விழுவதாலும் பாக்கியத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. சிலருக்கு குழந்தைகளால் நற்பெயரும் புகழும் ஏற்படும். சிலர் குழந்தைகளுக்கு சுப நிகழ்ச்சிகளை நடத்துவீர்கள். காது குத்து, திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புகளும் தேடி வருகின்றது. கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். கலைத்துறையின் மூலமாக கூடுதலான வருவாயை காண முடியும். அவர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறும். ரேஸ், குதிரை பந்தயம் மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும். கூடுதலான வருவாயை காண்பீர்கள்.
நாட்களாக குலதெய்வ கோயிலுக்கு போய் வருவதற்காக திட்டமிட்டு கொண்டிருப்பவர்களுக்கு குலதெய்வ கோயிலுக்கு போய் வருவதற்கான ஒரு சூழலும் உண்டு. அனுக்கிரகம் பரிபூர்ணமாக உங்களுக்கு நிறைந்திருக்கும். அதாவது சன்னியாசிகளை சந்திப்பீர்கள், அவருடைய ஆசியும் ஆசீர்வாதமும் நிறைந்திருக்கும். ரோகசத்துரு ஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. ருணரோகசத்துரு ஸ்தானத்தை ஈஸ்வர பகவான் பார்வையிடுவதால் பணி செய்யக்கூடிய இடத்திலே சக பணியாளர்களுடன் அனுசரித்து போவது நல்லது. இல்லையில் உங்களுக்குள் கருத்து முதல் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. பிரச்சனையால் அவதிப்படுபவர்களும் கடலில் வீழ்வதற்கான ஒரு சூழலும் உண்டு. உங்களை கண்டு அஞ்சுவார்கள். எதிரிகளால் இதுவரை இருந்து வந்த தொல்லைகள் அகலும். ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதும் ஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதாலும் திருமண வயதுடைய ஆண் பெண் இருபாலருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகளெல்லாம் விலகுவதற்கான ஒரு சூழல் உண்டு. மனைவியிடையே ஒரு அந்யோன்ய நிகழும். விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகளெல்லாம் ஒன்று சேர்வதற்கான ஒரு சூழல் உண்டு. பங்காளியுடன் இதுவரை இருந்து வந்த பிரச்சனையிலிருந்து பங்காளியுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும். செய்பவர்களெல்லாம் கூட்டுத்தொழிலே அபரிமிதமான முன்னேற்றத்தை காண முடியும். ஸ்தானத்திலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் பிரச்சனைகள் தலையிடாமல் இருந்து கொள்வது மிகவும் நல்லது. மன உளைச்சல்களும் களங்கமும் ஏற்படும் தேவை. ஸ்தானத்திலே சனீஸ்வர பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் அதிபதி குரு பகவான் உச்சபலத்தோடு அமர்ந்து கொண்டு பாக்கியஸ்தானத்தை பார்வையிடுவதால் அன்பும் ஆதரவும் நிறைந்திருக்கும். தந்தை உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். சொத்துக்களில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அவை உங்களுக்கு சாதகமான முடிவுக்கு வருவதற்கான ஒரு சூழல் உண்டு. காரியங்களில் ஈடுபடுவீர்கள். சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் வருவீர்கள். வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வருகின்றது. முன்பின் தெரியாதவர்கள்லாம் உதவிக்கரம் நீட்டுவார்கள். சென்று படிப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு விட்டது. ஸ்தானத்திலே தொழில் ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் 19ஆம் தேதி வரை ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதால் முற்பகுதியிலே வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலை கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. எனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும். நிர்வாகிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் தேடி வரும். நீக்கூடிய தொழிலே கூடுதலான வருவாயை காண முடியும். ஸ்தானத்திலே தனங்குடும்ப வாக்குஸ்தானாதிபதி சூரிய பகவான் இந்த மாதம் 15ஆம் தேதி வரை பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் ஸ்தானத்தை சனீஸ்வர பகவான் பார்வையிடுவதாலும் கூடிய தொழிலில் இரட்டிப்பான வருவாய் உண்டு. நண்பர்கள்லாம் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். சகோதர சகோதரியுடன் அனுசரித்து போவது மிகவும் நல்லது. உங்களுக்குள் கருத்து மோதல் ஏற்படுவதற்கான ஒரு சூழலும் உண்டு. ஸ்தானத்திலே விரயஸ்தானாதிபதி ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதால் பயணங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றியை தரும் என்பதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும். சுப செலவுகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. வரும் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ் ராமன். நன்றி, வணக்கம்.